வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம லவ் ஃபோபியான்ற சீரீஸோடைய எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே நமக்கு இட்ஸியோன்னு கூடிய ஒரு கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி புதுசாக ஒரு ஏஐ தயாரிச்சிருக்காங்க. அந்த ஏஐ மற்றவங்கிட்ட விஷுவலாகவே டேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஏஐ இவங்க க்ரியேட் பண்ணியிருக்குங்க. அந்த ஏஐ எல்லாருமே ஃபார்மி வெர்ஷன் 2ன்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு தான் நம்மளுடைய மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் யோன்பியை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஃபார்மி வெர்ஷன் 2ன்னு இவங்க ஒரு ஏஐ அழைக்கிறாங்களே, அந்த ஏஐ பற்றி பேசுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஃபஸ்ட்டு அந்த ஏஐயோடைய ப்ரோட்டோடைப்பை தான் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் மற்றவங்க கிட்ட லென்ஸை போட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபார்மி வெர்ஷன் 1ன்னு இவங்க கிட்ட ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மி வெர்ஷன் 2 தான் இப்போதைக்கு இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது விஷுவலாகவே அவங்க கூட டேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனை க்ரியேட் பண்ண அதை தான் இவங்க இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ஆரம்பத்தில் ஒரு ப்ரோட்டோடைப்பாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பர்சனாகவும் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இதை தான் எல்லாருமே ஃபார்மி வெர்ஷன் 2ன்னு கூப்பிட்றாங்க. அதேமாதிரி தான் இவங்க பண்ணி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ஜங்வானுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் கூட கொலாப் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஆக்டர் மூலியமாக தான் இவங்களுடைய ஃபார்மி வெர்ஷன் 2வை எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல யோன்பிக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர் உமன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் ஆனவுடனே இந்த இடத்த விட்டு யோன்பி கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஏன்னா 1 ஹவருக்குள்ளார யோன்பி கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு என்னமோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன நமக்கு சரியாக காமிக்கல. கரெக்டாக 1 ஹவர் ஆச்சுன்னா அந்த இடத்த விட்டு யோன்பி காணாமல் போயிடுவாங்க. யோன்பியோடைய மொத்த பொருளையுமே பார்த்துக்கிறது வேறு யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் ஜெய்ஹின்னு கூடிய ஒரு லேடி தான். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக தான் ஜங்வான் அங்கே இருக்கக்கூடிய மொத்த பேர்கிட்டையும் அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி கடைசியாக இதோடைய சக்ஸஸை பற்றி பேசுறதுக்காக யோன்பியை பார்க்க வராரு. இன்னும் 1 ஹவர் ஆகலை. ஆனால் யோன்பி கரெக்டாக 1 ஹவருக்குள்ளார இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு யோசிக்கிறாங்க. அதில் அவருமே இன்றைக்கி நைட் நம்ம சாப்பிடலாமான்ற மாரி யோன்பியோட பேச, ஆனால் யோன்பிக்கு அதில் விருப்பம் கிடையாது. அவர் அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு டோட்டலாக வந்துடுறாங்க. இதே சமயம் தான் நமக்கு நம்ம கதையோடைய கதாநாயகன் சன்ஹோவை காமிப்பாங்க. இவர் இப்போ தான் ஒரு முக்கியமான ரேட்டிங் செரமோனியை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துன்னு இருக்காரு. வந்துன்னு இருக்கும்போது இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு என்னமோ ஒரு பையன் கூட பேசுகிற மாதிரி தெரியுது. அது வேறு அந்த பையன் வேறு இவங்களை பேபின்னு சொல்லி கூப்பிட, அதை கேட்டவொடனே சன்வோவுக்கு கடுப்பாயிடுது. இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சீட் பண்ணுறதா இவர் நினச்சிக்கிறாரு. அதில் இதுக்கு மேலே இந்த உனக்கு எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கூட கேட்காம இவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. பெருசாக எதுவுமே பேச கிடையாது. இந்த சமயத்தில் ஒரு ஃபேன் ரைட்டிங் செரமோனி அட்டென்ட் பண்ணிட்டு வந்துருப்பார். ஏன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு ரைட்டராக இருந்திருப்பார். இவர் கிளம்புற அதே சமயம் தான் ஹீரோயினியும் இந்த இடத்துல கிராஸ் ஆகியிருந்திருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா லிஃப்ட்டில் போகக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அந்த சமயத்தில் கூட அந்த பொண்ணு நான் சொல்கிறத கேளுன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனால் ஹீரோ அதை கண்டுக்கிற மாரி தெரியல. நான் சொல்கிற விஷயத்த நீ கேட்க மாட்டேன்னு அவள் ஹீரோ கூட சண்டை போடலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற யோன்பியோ உங்கள் காதல் கதையை லிஃப்ட்டுக்கு வெளியே வச்சுருக்கீங்களான்ற மாரி கேட்க, அந்த இடத்துல இவருமே பேச எதுவும் கிடையாதுன்னு லிஃப்ட்டை வேகமாக பார்க்கிங் லாட்டுக்கு விட்டுடுறாரு. சரின்னு கடைசியாவது யோன்பி நேரம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்காங்க. ஏன்னா 1 ஹவர் ஆகிறதுக்கு இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளார எப்படின்னாச்சும் உங்கள் காருக்குள்ளார போகணுன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோடைய கார் உங்கள் கார் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் ஹீரோடைய காரில் இவங்க தவறுதலை ஏறி போயிடுறாங்க. அட் த சேம் டைமே ஹீரோ எடுத்துல அவருடைய கார் கீ அவருடைய காருக்கு அடியிலே போயிடும். அதை எப்போ எடுக்கிறதுன்னு யோசிச்சுன்னு அந்த இடத்துல ஹீரோயினை இவருடைய காரை விட்டு இறங்க சொல்கிறாரு. ஆனால் கரெக்டாக 1 ஹவர் முடிகிற சமயம் இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினுடைய மண்டையை கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அவங்க திடீர்னு ஒரு மாதிரி பயங்கர ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. தலை பயங்கரமாக அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. அவங்க கண்ணில் சில விஷுவல்ஸ் தெரியுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே கண்டுக்காது. ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அவருடைய காருக்கு அடியில் விழுந்திருக்கிற அந்த காருக்கு எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோயின் எவ்வளோ சொல்லி கேட்கல. அதாவது சரின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தேன். அந்த இடத்துல ஹீரோயினுடைய 1 ஹவர் முடிஞ்சு அவங்க சில மினிட்ஸ் மட்டும் தான் ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஹீரோயின் ஒரு மாதிரி நார்மலாகிடுறாங்க. சரின்னு வெளியே வருவோன்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு ஹீரோ இடித்து தள்ளிட்டு அவங்க வெளியே வர, அந்த சமயத்தில் இவங்க ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் தவறுதலாக இதை என்னுடைய காரை நினச்சிட்டேன்ற மாரி பெருசாக ஹீரோ கிட்ட ப்ராப்பராக மன்னிப்பு கேட்காம இவங்களுடைய காருக்கு போயிடுறாங்க. ஹீரோவை இவன் யாருன்ற மாரி ஒரு சந்தேகத்தில் தான் பார்க்குறாரு. இருந்தாலும் ஹீரோயின் இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டோடு தான் இந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அந்த இடத்துல தான் ஃப்ரெண்டுமே இந்தமாரி ஹீரோயினுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு 1 ஹவருக்குள்ளார இந்தமாரி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுமா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க வேறு யாரும் கிடையாது. ஃபேமிலியாக இருக்கிறது இந்த ஜெய்ஹின்னு கூட இந்த ஒரு பொண்ணு மட்டும் தான். இவளுக்கு மட்டும் தான் ஹீரோயினை பற்றி எல்லா சீக்ரெட்டுமே தெரியும். அதே மாதிரி தான் ஹீரோவுக்கு அவருடைய பிரதர் பேக்கோ இருப்பார். இவர்கிட்ட தான் மொத்த ரகசியமே ஹீரோ ஷேர் பண்ணுவார். ஹீரோ ரைட்டிங்குள்ளார வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த பேக்கோன்னு சொல்லலாம். அதெல்லாம் காமிச்சிட்டு ஹீரோ இப்போதைக்கு அவருடைய ஆஃபீஸ்க்கு வராரு. அப்படி வரும்போது அந்த இடத்துல இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்போது இவருக்கும் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவங்க நடந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் திரும்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதை பார்த்த ஹீரோவும் வேகமாக காலை எடுத்து பேச, அந்த இடத்துல பேசுகிறவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல பேசுகிறவருக்கு முன்னவே ஹீரோவை பற்றி தெரிஞ்ச மாதிரி தெரியுது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவர்கிட்ட பெருசாக எதுவும் பேசாமல் யாராவது பேசுறதுன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் இவர் எடுத்து பார்த்தா அதில் இட்ஸியோன்னு எழுதி வச்சுருக்கோம். அது என்னன்ற மாரி இவர்
ஒரு சந்தேகத்தில் அவகிட்ட கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறேன்னா, இது ஜஸ்ட் ஏஐன்னு சொல்கிறா, இதை பார்த்து தான் நீ ஏமாந்துருக்கேன், நான் ஒன்றும் உன்னை சீட் பண்ண கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஏஐ, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நான் ஜஸ்ட் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் இந்த ஏஐயை நான் காண்டாக்ட் பண்ணேன், மற்றபடி நான் ஒன்றும் உன்னை சீட் பண்ணல, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற விஷயத்த நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னேன். அந்த இடத்துல ஹீரோ ஒரு ஏஐ கிட்ட பேசுறது கூட சீட்டிங்கை எடுத்துக்கிறாரு. அதில் ஹீரோ நமக்குள்ளார எதுவும் கிடையாது, இதுக்கு மேலே இது எதுவும் பேசுவேன் நான் அந்த இடத்த விட்டு போக, அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டும் நீ என்னையும் கண்டுக்கிறது இல்லை, அதேமாதிரி உன்னோட ரைட்டிங்கும் கண்டுக்கிறது கிடையாது, நீ என்ன எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி தான் உன்னுடைய ரைட்டிங்கை பார்க்குற, உனக்கு அந்த ரைட்டிங்கை தவிர வேறு எதனாச்சும் தெரியுமான்ற மாரி அவர் ரைட்டராக இருக்கார்ல அந்த ரைட்டிங்கை லைட்டாக கிரிட்டிசிசம் பண்ணேன். இதெல்லாம் ஹீரோவுக்கு அவருடைய ரைட்டிங் மேலே சந்தேகம் வந்துருந்தா பார்த்துக்கோங்களா. அதால் ஹீரோ இப்போதைக்கு ரைட்டிங்கை குவிட் பண்ணலான்னு இருக்காரு. இன்றைக்கி ராத்திரி இவருக்கு ஒரு ஃபேன் மீட்டிங் இருக்குது, அந்த ஃபேன் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக ஹீரோ போயிருக்காரு. அந்த இடத்துக்கு போய் யாருமே எதிர்பார்க்கறதுக்கு இல்லை, ரைட்டிங்கை குவிட் பண்ணிடுறதா சொல்லிடுறாரு. இவர் இப்போதைக்கு ரிட்டையர் ஆக போகிற விஷயத்தை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஆட்கள் கிட்டே சொல்ல இது ஆன்லைனில் செம்ம பரபரப்பாக போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் தான் ஹீரோயினுடைய ஆஃபீஸில் ஒரு லேடியுமே ஹீரோடைய ஃபேனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஹீரோ எழுதக்கூடிய அந்த சில நாவல்ஸை பார்த்து தான் மோட்டிவேட் ஆகிருப்பாங்களோ என்னமோ. அதில் ஹீரோ வந்து ரைட்டிங்கை குவிட் பண்ணுறேன்னொன்னே அந்த லேடி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அதே சமயத்தில் தான் இவங்களுக்குள்ளார மீட்டிங்குமே நடந்துன்னு இருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோயினி வந்து இவங்க ப்ராஜெக்டை பற்றி பேசலான்னு இருப்பாங்க. அந்த சமயம் தான் அந்த லேடி அழுகிறதுனால எதுக்காக அழுகிறான்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஜெய்ஹிதா ரீசன் சொல்கிறாங்க. இந்தமாரி ஒரு ரைட்டர் ரிட்டையர் ஆகுறாரு, அது விஷயமாக தான் அவங்க அழுகிறாங்க. அந்த ரைட்டர் எழுதக்கூடிய நாவல்ஸை பார்த்து தான் இவங்க மோட்டிவேட் ஆகிருக்காங்கன்னு ஹீரோவை பற்றி சொல்ல, இதை கேட்டவொடனே ஹீரோயினிக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த இடத்துல ஹீரோயினி கதவை சாத்திக்கிட்டு அவங்க ரூம்குள்ளார இருக்காங்க. அந்த சமயத்தில் வெளியே அம்மா இந்தமாரி ஹீரோயினுடைய பேரை சொல்லி கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே ஹீரோயினி கேட்குற மாரி எதிரில் ஹீரோயினிக்கு லைட்டாக ஒரு டார்க் சீக்ரெட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன நமக்கு சரியாக காமிக்கல. அதே சமயத்தில் மீட்டிங் ஏரியாவில் ஹீரோயினி அந்த மீட்டிங்கை கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அழுது இருந்தவங்ககிட்ட உன்னுடைய பர்சனல் லைஃப்பையும் ஒர்க் லைஃப்பையும் ஒன்றா சேர்க்காதுன்ற மாரி இந்த இடத்த விட்டு இங்கே கிளம்பிடுறாங்க. இதுக்கு பேரலாக ஹீரோ காமிச்சா அவர் இப்போ தான் ரைட்டிங்கை குவிட் பண்ணுறதா சொல்லியிருந்தார். அதை கேட்ட பிரதருமே நீ எதுக்கு ரைட்டிங்கை குவிட் பண்ணுற, ஒரு ரைட்டர் உதாரணத்துக்கு 3 வருஷம் வரைக்கும் எதுவுமே எழுதாமல் இருந்தானா அவருடைய ஃபேன்ஸ்லாம் அவரை மறந்துடுவாங்கன்னு போது ஹீரோ அதுதான் வேணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்குடைய ரைட்டிங்க்கான அங்கீகாரம் வேணும்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் இவர் குவிட் பண்ணுறதா சொல்ல இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குன்ற மாரி பிரதர் சொல்கிறாரு. நீ போய் சொன்னன்ற மாரி மற்றவங்க கிட்டே சொல்லி திரும்ப எழுதவான்னு சொன்னால் அந்த இடத்துல ஹீரோ எழுத வர மாதிரியே தெரியல. அவர் எடுத்தது ஒரு முடிவு தான், அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு இந்த இடத்த விட்டு ஹீரோ போக இதே சமயம் தான் பிரதருக்கு இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். சரி நான் அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக இவர் போகிறாரு. அந்த ஃப்ரெண்டோடைய பேர் கங்குன்றது. அவருமே இந்த இடத்துல பிரதரோட பேசிக்கிட்டு இருக்காரு. புதுசாக எதனாச்சும் வேலை பார்க்கலாமான்னு இருக்குங்க. ஏன்னா ஹீரோ ரைட்டராக இருக்கிறதால தான் இவங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிருந்துச்சு. இருந்தாலும் இப்போது ஹீரோ ரைட்டிங்கை குவிட் பண்ணுறதுனால இவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி மட்டும் வர கிடையாது, மற்றவங்க எல்லாருமே டீம் டின்னர் அட்டன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல டீம் டின்னரில் மொத்த பேருமே சந்தோஷமாக பேசின்னு இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஹீரோயினை பற்றி சில பேர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெய்ஹி தான் ஹீரோயினுடைய ஒரே ஃபேமிலின்ற மாரி அந்த இடத்துல ஜெய்ஹி அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மொத்த பேருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, உண்மையாலுமே ஹீரோயினுடைய ஃபேமிலி யார், ஹீரோயினிக்கு உண்மையாலுமே ஃபேமிலி இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினை மொத்தமாக பார்த்துக்கிறது ஜெய்ஹி தான். ஹீரோயினி கரெக்டாக வீட்டுக்கு போயிருக்காங்களான்ற விஷயத்தையுமே ஜெய்ஹி தான் செக் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஹீரோயினி கிட்ட மொத்த விஷயத்தையுமே பார்த்து தான் ஜெய்ஹி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் பக்காவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டுங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் ஹீரோயினிக்காக காத்திருக்க வேறு யாரும் கிடையாது, ஏஐ தான் இருக்குது. ஹீரோயினி அவங்களுக்காக ஒரு ஏஐ மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்ம காமிச்சிட்டு திரும்ப அந்த ஃப்ரெண்டோடைய சீனுக்கு வரோம். அந்த இடத்துல ஜெய்ஹிமே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் ஹீரோயினை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை மொத்தத்தையுமே ஜெய்ஹி கேட்டும் கேட்காத மாரி வராங்க. ஏன்னா ஹீரோயினிக்கு ஃபேமிலி கிடையாது, ஹீரோயினி எப்படிப்பட்டவங்க, ஹீரோயினி எதுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளார எல்லா இடத்தையும் விட்டு காணாமல் போயிடறாங்கன்னு கூடிய கேள்வி அங்கே இருக்கிற அதிக பேருக்கு இருக்குது. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த பக்கம் ஹீரோ காமிச்சா அவர் திரும்ப எதனாச்சும் ஒரு விஷயத்தை எழுதலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவருடைய மைண்டில் எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகிற மாரி தெரியல, என்ன எழுதுறதுன்னு கூட இவருக்கு தெரியல. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வரும்போது அந்த இடத்துல இவருடைய பிரதர் இருக்கிற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல பிரதரும் எதுவும் பேசாமல் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப அதே சமயம் தான் பிரதருக்கு ஃபோன் வந்துருந்துருக்கும். சரின்னு சொல்லிட்டு அது யாருன்னு இவர் எடுத்து பேசும்போது தான் அது ஏஐன்னு தெரிய வருது. ஏன்னா அதுவுமே இட்ஸியூ தான். அதாவது முன்னவே இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சீட் பண்ணதாக சொன்னாங்களே, அதே மாதிரியான ஒரு ஏஐ கோட் தான் இவருடைய பிரதருமே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரதர் அந்த ஏஐக்கு பேர் கூட வச்சுருக்காரு, மீனான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் என்ன இது முட்டாள்தனமாக இருக்குன்ற மாரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே எதுக்கு இது மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் இட்ஸியோவை பற்றி செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் ஹீரோயினை பற்றின ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கிடைக்குது. ஆனால் இவருக்கு ஹீரோயினுடைய ஃபேஸ் ஒழுங்காக ஞாபகம் வரல. இருந்தாலும் இவர் எங்கேயோ பார்த்த மாரியே இருக்குன்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுவே அந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சான். அந்த இடத்துல ஹீரோயினி சாப்பாடு ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினிக்காக அவங்க ஏஐ மாதிரி
ஒருத்தர் சமைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது மொத்தமே விஷுவல் ஃபுட்டாக தான் இருக்கும். ஒரிஜினல் ஃபுட்டை ஹீரோயினே தான் எடுத்து அந்த இடத்துல வச்சு சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க அம்மாவுடைய கைப்பக்குவம் மாட்டம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஏஐயை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மொத்த மாதிரியான ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டில் தான் ஹீரோயினி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அடுத்த நாள் ஹீரோயினிக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் இருக்குது. அதாவது ஃபார்மி வெர்ஷன் 2 இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதில் ஆக்டர் ஜங்வானோட சேர்ந்து இவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தின்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க கம்பெனியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அந்த விஷயம் தெரிய வருது. அதை பார்க்கறதுக்காக ஜெய் ஒரு பக்கம் போக ஹீரோயினுமே அது என்ன ப்ராப்ளம்னு ஃபோனை எடுத்து பார்த்ததா ஒரு விஷயம் தெரியுது. அது வேறு எதுவும் கிடையாது. இவங்க கூட ஆக்டர் ஜங்வான் ஒரு ஆள் இருக்கார்ல, அந்த ஆள் முன்னவே ஸ்டாக் மேனிப்புலேஷன்லாம் பண்ணியிருக்காரா. இந்த மாதிரி அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறதா போயிட்டு இருக்கு. இவங்க கம்பெனியை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, அந்த ஆக்டர் ஜங்வான் தான். அதில் இப்போதைக்கு இந்த கம்பெனியை விட்டு ஒரு இமிடியேட்டாக இவங்க தூக்கியே தரணும், இல்லைன்னா இவங்க கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் ஏற்படும். அதே சமயத்தில் இவங்க ஃபார்மி ஏஐக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அதில் இப்போது இவங்க இந்த ஆக்டரை பிடிக்கலான்னு இருக்காங்க. அதில் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பனாகவே இந்த ஆக்டர் கூட வச்சுக்கின டீலை இவங்க கட் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஆக்டர் இவங்களை ஏமாத்தினால டேமேஜ் கிளைமே இவங்க பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கேற்ற சரியான அமௌண்ட்டுமே ஒரு தரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயினி போகலான்னு பார்த்தா அந்த ஆக்டர் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கூட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படியே கதவை சாத்திடுவார். ஹீரோயினிக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஆக்டர் ஜங்வான் ஹீரோயினை தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போயிடுவார். வெளியே ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் இவரால் ஓட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்ச ஜங்வான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம பின் வழியாக ஓடிடுவோம்னு சொல்லிட்டு வேகமாக பின் வழியாக ஓடும்போது அந்த இடத்துக்கு வேகமாக ஹீரோயினி வந்துடுறாங்க. வரது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல ஜங்வானுடைய தலையை பிடிச்சி நிறுத்த அந்த சமயத்தில் தான் ஹீரோயினிக்கு இன்னும் 2 minutes இருக்குன்னு தெரிய வருது. அதாவது இவங்க கொலாப்ஸ் ஆகிறதுக்கு. அந்த சமயத்தில் ஹீரோயினுமே நடந்த மொத்த விஷயமே ஒரு சின்ன கிளான்ஸாக யோசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள்லாம் தெரியற மாதிரி தருது. அந்த இடத்துல இவங்க அம்மா இறக்குற மாரி, இவங்க அம்மாவை பற்றி அதிக பேர் தப்பாக பேசுகிற மாரி, அவங்க அம்மா ஒரு கெட்டவங்களாட்டம் மற்றவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாரி சில விஷயங்களை நம்ம காமிக்கிறாங்க. அது என்ன நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியல. இதெல்லாம் தெரியறதுக்குள்ளார அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி அந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சில பேசிக்கலான விஷயத்தை மட்டும் தான் நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னலாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.